வணக்கம். அதிகாரம் 106. இரவு. பகலின் எதிர்ச்சொல் அன்று. இரவு, இரத்தல், பிறரிடம் வேண்டியதை கேட்டல் என்பது பற்றியது. குறள் எண் 1051. இரக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. கொடுக்கக்கூடிய தகுதியும் தன்மையும் உள்ளவரிடம் கேட்டு அவர் இல்லை என்று மறுப்பாரெனில் அவருக்குத்தான் பழி, கேட்டவருக்கு அன்று. குறள் எண் 1052. இன்பம் ஒருவர்க்கு இரத்தல், இறந்தவை துன்பம் உறாவரின். ஒருவர்க்கு இரத்தல் என்பது இன்பம் தரும். எப்பொழுது? இறந்து கேட்டு பெற்ற பொருள் துன்பத்திற்கு ஆளாகாமல் கிடைத்தால் அப்பொருள் இறந்து பெற்றது என்றாலும் இரத்தலும் இன்பம் தருவதாகும். குறள் எண் 1053. கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து. தன்னிடம் பொருள் கேட்பவரிடம் இல்லை என்று சொல்லாத ஈகை குணம் உள்ள மனிதன் முன்பு நின்று பொருள் கேட்பதும் பெருமை மிக்கதுதான், நலம் மிக்கதுதான். குறள் எண் 1054. இரத்தலும் ஈதலே போலும், கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. தன்னிடம் உள்ள பொருளை தனக்கானது மட்டும்தான் என நினைக்காதவர், கனவில் கூட தன் பொருளை மறைத்து வைக்க அறியாதவர் முன்பு இறப்பது ஈவது போலும் இனிமையது என்பது பொருள் ஆகும். குறள் எண் 1055. கரப்பு இலார் வையகத்து உண்மையான் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. கரப்பு ஒழிப்பு. இவ்வுலகில் தன்னிடம் இருப்பதை ஒழித்து வைக்க அறியாத ஈகை பண்பாளர்கள் இருப்பதால் தான் அவர் முன்னின்று பொருள் கேட்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பது பொருள். குறள் எண் 1056. கரப்பு இடும்பை இல்லாரை காணின் நிரப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். உள்ளதை ஒழித்து வைத்து துன்பம் தராத நல்லவரை, ஈகை பண்பு மிக்கவரை கண்டால் வறுமையின் கொடுமை எல்லாம் நீங்கிவிடும், ஒழிந்துவிடும் என்பது பொருள். குறள் எண் 1057. இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து. தம்மிடம் இறப்பவரை கண்டால் இகழ்ந்து எள்ளாமல் ஏளனமாக பேசாமல் கேட்ட பொருளை கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? தன் நிலை கொடிய வறுமை உடையது எனினும் அவரை கண்டபொழுது உள்ளத்துள் மகிழ்வர். குறள் எண் 1058. இறப்பாரை இல்லாயின் ஈர்ங்கண்மா ஞாலம் மறப்பாவை சென்று வந்தற்று. இறப்பவர்கள் இல்லை என்றால் இவ்வுலகின் இயக்கம் மரத்தால் செய்த பாவை நாணால் கயிற்றால் இயக்கப்படுவது போல் ஆகும் என்பது வள்ளுவனின் பார்வை. குறள் எண் 1059. ஈவார்கண் என் உண்டாம் தோற்றம் இறந்து கோள் மேவார் இலா கடை. பொருள் இல்லை என கேட்கும் இறப்பவன் இல்லை என்றால் பொருள் கொடுப்பவருக்கு என்ன புகழ், என்ன பெருமை இல்லை என்பது பொருள். இவ்வாறு குறள் தரும் அறம் என்ன சிறப்பு என்னும் வினா எழும். ஈகை பண்பு வேண்டும் என வலியுறுத்தும் மனிதநேயம் பற்றியது இவ்வதிகாரம். குறள் எண் 1060. இறப்பான் வெகுழாமை வேண்டும், நிரப்பு இடும்பை தானேயும் சாலும் கரி. நிரப்பு வறுமை, இடும்பை துன்பம், கரி சான்று. இறப்பவன் யாரிடமும் சினம் கொள்ளக்கூடாது. அவன் பொருள் கேட்கும் பொழுது பொருள் கொடுக்கும் நிலையில் இருப்பவன் தன்னிடம் பொருள் இல்லை என்று சொன்னால் சினம் கொள்ளக்கூடாது. ஏனெனில் பொருள் கிடைப்பதற்கு அரியது என்பதற்கு இறப்பவன் தன் வறுமையே சான்றாகும் என்பது பொருள் ஆகும். சங்க புறப்பாடல்கள் வள்ளன்மையோரை போற்றி புகழ்வதை பதிவு செய்துள்ள இலக்கிய ஆவணம் ஆகும். ஈ என்பது கொடு தா ஆகிய பொருளை தரும். ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பெயர் சொல் அன்று, வினைச்சொல் ஆகும். எனக்கு ஈ என ஒருவரிடம் சென்று இரத்தல் இழிவானது. அவ்வாறு இறப்பவனுக்கு இல்லை என்பது அதைவிட இழிவானது என்பது
கழைத்தின் யானையாரின் அனுபவ மொழியாகும். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று என்பது புறநானூறு காட்டும் பொன்மொழி. கரத்தல் கனவினும் தேற்றாதார் மாட்டு இரத்தலும் ஈதலே போன்றது. இறந்தவை துன்பம் உறாமல் வந்தால் ஒருவருக்கு இரத்தல் இன்பம் என்றெல்லாம் வறுமையை நீக்க வழி சொல்லுகிறது இரவு அதிகாரம். உயிர் காக்க வழி சொல்லுவது போல் தோன்றினாலும் அடுத்த அதிகாரம் இரவு அச்சம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.